வணக்கம் மாணவர்களே. நாம் இன்று தரம் 12 உயிர்முறைமைகள் தொழில்நுட்பவியல் என்னும் பாடத்தில் தேர்ச்சி 7 கற்க உள்ளோம். தேர்ச்சி 7 நீர்வாழ் உயிரினவள கைத்தொழிலில் ஈடுபடுவதற்கான ஆயத்தத்தை வெளிக்காட்டுவர் என்னும் அலகில் தேர்ச்சி மட்டம் 7.1 அலங்கார வகை மீன் வளர்ப்பு கைத்தொழில் பற்றி விசாரணை செய்வார். இதில் நாங்கள் என்னென்னத்தை உள்ளுக்குள்ளே பார்க்க போகிறோம்ன்றதை பார்ப்போம். அலங்கார மீன் வளர்ப்பின் முக்கியத்துவங்களை பற்றி பார்க்க போகிறோம். அலங்கார மீன்களை அவற்றின் இனப்பெருக்க முறைக்கமைய எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்பதை பற்றி பார்ப்போம். வணிக மட்ட வளர்ப்புக்காக அலங்கார மீன்களை இனவிருத்தி செய்தலின் போது கவனம் செலுத்த வேண்டிய காரணிகள் பற்றி பார்ப்போம். மீன் இனவிருத்தி செய்வதற்கான ஒரு இடத்தை தெரிவு செய்யும் போது கவனத்திற்கொள்ள வேண்டிய காரணிகள் பற்றி விளக்கமாக பார்ப்போம். இனவிருத்தி நிலையம் ஒன்றில் காணப்பட வேண்டிய பிரதான அம்சங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். அலங்கார மீன் இனவிருத்தி செயல்முறையை பற்றி விளங்கிக் கொள்வோம். மீன் வளர்ப்பு தொட்டி என்றா என்ன அதை பற்றி பார்ப்போம். அதன் வகைகளை பற்றி பார்ப்போம். மீன்களை வளர்ப்பு தொட்டிக்கு இடமாற்றும் போது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். வளர்ப்பு தொட்டிக்கு மீன்களை இடமாற்றிய பின்னர் அத்தொட்டியை பராமரிக்கும் விதம் பற்றி பார்ப்போம். கொண்டு செல்லலுக்காக மீன்களை பொதியிடுதல், எவ்வாறு பொதியிடுதல் என்பதை பற்றியும் பார்ப்போம். அடுத்து நீருயிரின வளங்களை நாங்கள் 2 வகைகளாக பிரதானமாக பிரித்து கொள்ளுவோம். அதில் பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று விலங்கு வளங்கள் என்றும் மற்றது தாவர வளங்கள் என்றும் 2ஆக பிரிப்போம். இந்த விலங்கு வளங்களை நாங்கள் 2ஆக பிரிக்கலாம். மீன்கள் என்று சொல்லியும் அடுத்தது மீன்கள் அல்லாதவை என்றும் பிரித்து கொள்வோம். அந்த மீன்களை நாங்கள் உணவுக்கான மீன்கள் என்று சொல்லியும் அலங்கார மீன்கள் என்று சொல்லியும் பிரித்து கொள்வோம். இந்த அலங்கார மீன்களை பற்றித்தான் நாங்கள் இன்றைய வகுப்பில் கற்க உள்ளோம். அலங்கார மீன் வளர்ப்பின் முக்கியத்துவங்கள் எவை என்று சொல்லி இனி நாங்கள் பார்ப்போம். அலங்கார மீன் வளர்ப்பு என்னென்னத்துக்கு முக்கியத்துவம் பெறுது. இதில் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவதாக அந்நிய செலாவணியை ஈட்டிச்சருது. அதாவது நாங்கள் இந்த அலங்கார மீன்களை ஏற்றுமதி செய்தோம்னு சொன்னால் நமக்கு தேவையான அந்நிய செலாவணியை எங்களுக்கு பெற்றுத்தருகின்றது. அடுத்ததாக சுயதொழிலாக முக்கியத்துவம் பெறல் முழு நேர சுயதொழிலாக இதில் ஈடுபட முடியுது. அதாவது சுயதொழிலாக, அதாவது பார்ட் டைம் ஜாப்பாக செய்யலாம் அல்லது அதுதான் தொழிலாகவும் செய்யலாம். மீன் வளர்ப்பை நாங்கள் தொழிலாக செய்கிறதால எங்களுக்கு வருமானத்தை பெறக்கூடியதாக இருக்குது. அடுத்தது குறுகிய காலத்தில் வருமானம் பெறக்கூடியதாக இருக்குது. இந்த அலங்கார மீன்களை நாங்கள் வளர்த்து விற்பனை செய்கிறதால குறுகிய காலத்திலேயே நாங்கள் வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த அலங்கார மீன் வளர்ப்பு செய்கிறதுக்கு எங்களுக்கு சிறிய அளவு இடமே போதுமானதாக காணப்படுகின்றது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் விவசாயம் செய்ய இயலாத இடங்கள், அதாவது விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாத காணிகள் எல்லாத்தையும் நாங்கள் இந்த அலங்கார மீன் வளர்ப்புக்காண்டி பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. அடுத்தது அமைதியற்ற நகர்ப்புற வாழ்க்கையினால் ஏற்படும் மன அழுத்தங்களை குறைத்து கொள்ளக்கூடியதாக காணப்படுது. அதாவது நகர்ப்புறங்களில் வாழ்கிறார்கள் மனநிலை அமைதியற்றதாக காணப்படும். அதாவது ஒரே வேலை, டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிற. அப்போ அதால் நாங்கள் இந்த அலங்கார மீன்களை வளர்த்து அவர்களை பராமரிக்கிறதால வேண்டும் மன அழுத்தத்தில் இருந்து என்ன செய்யலாமா குறைத்து கொள்ளக்கூடியதாக காணப்படுது. அடுத்தது இலங்கையின் வெவ்வேறு பிரதேசங்களில் வளர்க்கக்கூடிய மீனினங்களும் காணப்படுது. அடுத்ததாக நாங்கள் அலங்கார மீன்களை அவற்றின் இனப்பெருக்க முறைக்கமைய எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். அலங்கார மீன்களை இனப்பெருக்கத்துக்கமைய நாங்கள் எவ்வாறு வகைப்படுத்தலாம்? இதை எத்தனையாக வகைப்படுத்தலாம்? இதை நாங்கள் 2 வகையாக வகைப்படுத்தலாம். அதாவது சூட்பிள்ளை ஈணுபவை என்றும் முட்டையிடுபவை என்று சொல்லியும் நாங்கள் வகைப்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக சூட்பிள்ளை ஈணும் அலங்கார மீன்கள் என்றா என்னென்று பார்ப்போம். ஆண் மீனினால பெண் மீனின் இனப்பெருக்க தொகுதிக்குள்ள விந்து செலுத்தப்பட்டு உடலின்குள்ள சூழ்கள் என்ன செய்யப்படும், கருக்கட்டப்பட்டு குறித்த காலத்துக்கு பிறகு குஞ்சுகள் வெளியேறும்.
அதாவது இந்த செயல்முறையானது மீன்களின் உடலினுள்ளேயே நடைபெறும். அதனால் இதை நாங்கள் அகக்கருக்கட்டல் என்று சொல்லுவோம். இந்த அகக்கருக்கட்டல் செயல்முறையின் மூலம் குஞ்சு உருவாவதை நீங்கள் வீடியோவின் மூலம் பார்க்கக்கூடியதாக உள்ளது. இந்த வீடியோவின் மூலம் நீங்கள் சூட்பிள்ளையிடும் மீன்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது மீனின் வயிற்றினுள் அகக்கருக்கட்டல் நடைபெற்று இந்த அகக்கருக்கட்டலின் மூலம் மீன் குஞ்சுகள் ஒவ்வொன்றாக வெளியேறுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சூட்பிள்ளையினும் மீன்களுக்கு உதாரணமாக நீங்கள் திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்குது மோலி, சுவட்ரால்ஸ் மற்றும் பிளேட்டிஸ், கப்பி போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்து நாம் முட்டையிடும் மீன்களை பார்ப்போம். முட்டையிடும் மீன்கள் என்று சொன்னால் என்ன? அதாவது முட்டையிடும் மீன் சொன்னால் பெண் மீன்கள் முட்டைகளை புறச்சூழலில் விடுவிக்க அந்த முட்டையின் மீது ஆண் மீன்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் விந்துகளை விடுவிப்பின. அப்போ இந்த டைமில் அங்கே கருக்கட்டல் நடைபெறும். அப்போ பெண் மீன்களை பார்த்தோம்னு சொன்னால் வெளியில் முட்டைகளை விடுவிக்கிறதால இந்த விந்தும் வெளியிலே முடிவிக்கப்படுறதால இந்த கருக்கட்டலை பார்த்தோம்னு சொன்னால் புறச்சூழலையே நடைபெறுது, அதாவது வெளியில் நடக்குது. அப்போ இந்த கருக்கட்டலை தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? புறக்கருக்கட்டல் என்று சொல்லுவோம். இந்த புறக்கருக்கட்டலுக்கு உதாரணங்களாக கேட்ஃபிஷ், கோல்ட்ஃபிஷ், டிஸ்கஸ் பாரடைஸ் ஃபிஷ், சீப்ரா ஃபிஷ், கார்ப், பாரடைஸ், ஒஸ்கா, ட்ரெட்ரா, பைட்ரஸ், ஏஞ்சல் ஃபிஷ் போன்றவற்றை நாங்கள் இந்த திரையில் படங்களோடு பார்த்திருப்பீர்கள். அடுத்து முட்டையிடும் மீன்களை தொடர்ந்து நாங்கள் எவ்வாறு வகைப்படுத்தலாம்னு சொல்லி பார்ப்போம். முட்டையிடும் மீன்களை நாங்கள் மீண்டும் 4ஆக வகைப்படுத்தலாம். அதாவது இவை முட்டை பரப்புபவை என்று சொல்லி, முட்டை இடப்படுத்துபவை என்று சொல்லி, வாயினுள் அடைகாப்பவை என்று சொல்லியும், நுரைக்கூடு அமைப்பவை என்று சொல்லியும் நாங்கள் இதை 4ஆக வகைப்படுத்தி கொள்வோம். முட்டையிடும் மீன்களை பற்றி நாங்கள் இனி விரிவாக பார்ப்போம். அதில் 1 முட்டை பரப்புபவை. அதாவது முட்டை பரப்புபவை மீன்கள் என்று சொன்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது முட்டை பரப்புன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஒட்டுந்தன்மை உள்ளதாக அல்லது ஒட்டுந்தன்மை அற்றதாக முட்டைகளை என்ன செய்வோம்னா நீர்நிலையின் அடிப்பகுதியில் இருக்கிற தாவரங்களில் அல்லது வேறு ஏதாவது மேனிய படைகள், சங்கு, கல், சிப்பி இப்படி அவைகளில் என்ன செய்வினோம்னு சொன்னால் இந்த முட்டைகளை வெளியில் சொறிவினா. அப்போ இதைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்கிறது? முட்டை பரப்புன்னு சொல்லி. அப்போ இந்த முட்டை பரப்புற மீன்களை சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் முட்டைகளை இவ பாதுகாக்காயின. அதாவது இவ முட்டைகளை அப்படியே பரப்பிட்டு தங்கண்ட வாட்டில் போடுவினா. இவ முட்டைகளுக்கு எந்தவித பாதுகாப்பும் கொடுப்பதில்லை. அதே வேளை பார்த்தோம்னு சொன்னால் இந்த மீன்கள் தமது முட்டைகளை தாமே உண்ற சந்தர்ப்பங்களும் காணப்படுது. இப்போ நீங்கள் இந்த முட்டையிடுற மீன்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால், முட்டையை பரப்புற மீன்களுக்கு உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் ட்ரெட்ராவையும் கோல்ட்ஃபிஷ்ஷையும் நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். அடுத்தது முட்டை இடப்படுத்துவை பற்றி பார்ப்போம். முட்டை இடப்படுத்துவதுன்னா என்ன? முட்டை இடப்படுத்துவதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் முட்டைகளை ஆதாரங்களில் ஒட்டும் அல்லது ஏதேனும் இடங்களில் இடப்படுத்தும். அதாவது இந்த மீன்களின் முட்டைகளும் குஞ்சுகளுக்கும் சில மீன்கள் என்ன செய்வினோம்னு சொன்னால் பாதுகாப்பை கொடுப்பின. அந்த முட்டையிடப்படுத்துறதுக்கு உதாரணங்களாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் டிஸ்கஸையும் ஏஞ்சலையும் குறிப்பிடலாம். அடுத்ததாக வாயுனுள் அடைகாப்பவை பற்றி பார்ப்போம். வாயுனுள் அடைகாப்பவை என்றால் என்ன? முட்டைகள், குஞ்சுகள் என்பவற்றை இந்த மீன்கள் வாய்க்குழிக்குள்ளேயே பாதுகாத்து வைத்திருக்கு. அப்போ இந்த மீன்களைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? வாயுனுள்ள வைத்து அடைகாக்கிற மீன்கள்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் அவுட்டாரஸ், ஜெலோஃப்ரின்ஸ், சேர்ஸ்லிஸ் போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்ததாக நுரைக்கூடு அமைப்பவை. நுரைக்கூடு அமைப்பவை என்றால் என்ன?
அதாவது இவை தங்கண்ட மீன்களின் நுரையையும் மற்றும் கூலங்கள்னா குப்பைகள் போன்றவற்றையும் பயன்படுத்தி என்ன செய்யணும்னு சொன்னால் அவையின் அடியில் மண்ணில் நீரின் அடி பகுதியில் மண்ணில் கூடுகளை அமைச்சு கொள்ளுவினர். அதாவது இந்த அடியில் அமைக்கல குஞ்சுகளையும் முட்டைகளைக்கும் என்ன செய்வினோம்னு சொன்னால் பாதுகாப்பு கொடுப்பினர். அதுக்கு உதாரணமானு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கைட்டரையும் குராமியையும் நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்ததாக வணிகமட்ட வளர்ப்புக்காக அலங்கார மீன்களை இனவிருத்தி செய்தலின் போது கவனம் செலுத்த வேண்டிய காரணிகள் பற்றி நாம் இனி பார்ப்போம். அதாவது நாம் என்னென்னத்தை மட்ட வளர்ப்புக்கான நாங்கள் அலங்கார மீன்களை தெரிவு செய்ய இனவிருத்தி செய்யல என்னென்னத்தை நாங்கள் கவனிப்போம் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஆண் பெண் மீன்களை தெரிவு செய்த பின்னர் இனவிருத்திக்கான சோடி மீன்கள் அல்ல சிறிய தொகுதி ஒன்றை நாங்கள் வேறாக்கி கொள்ள வேண்டும். ஒரு பெரிய ஒரு டேங்கில் நாங்கள் எங்களுக்கு எந்த மீன் ஆரோக்கியமானது ஆண் மீன் பெண் மீன் சொல்லி அதை நான் தெரிவு செய்து கொண்டு வந்து அந்த டெண்டையும் கொண்டு வந்து தனியொரு டேங்கில் நான் வச்சுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக அலங்காரமான நிறக்கோலங்கள் மற்றும் உரிய வடிவத்தை கொண்டனவாக காணப்பட வேண்டும். ஏன் இந்த மிக அலங்காரமான நிறக்கோலங்கள் மற்றும் உரிய வடிவத்தை கொண்டனவாக காணப்பட வேண்டும் ஏன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அலங்காரமான நிறக்கோலங்களையும் மற்ற வித்தியாசமான ஷேப்ஸ்லையும் காணப்பட்டுச்சோன்னு சொன்னால் இவைக்கு கேள்வி அதிகமாக காணப்படும். அதாவது நிறக்கோலங்கள் வடிவான மீனன்னு சொன்னால் அதோட கேள்வி அதிகமாக காணப்படும். இதால் தான் நாங்கள் என்ன செய்ய வேணும் அலங்காரமான நிறக்கோலங்களை கொண்டதும் உரிய வடிவத்தை கொண்டதுமான மீன்களை நாங்கள் என்ன செய்ய வேணுமா தெரிவு செய்ய வேண்டும். அடுத்ததை பார்த்தோம்னு சொன்னால் ஆரோக்கியமான சமநிலையான வளர்ச்சியை கொண்டிருக்க வேணும். ஆரோக்கியமான சமநிலையான வளர்ச்சியை கொண்டிருக்க வேணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இவ நோய்கள் பீடைகள் தாக்கத்திற்கு உட்படாதவாறான ஆரோக்கியமானதாகவும் சமநிலையான சரியான சீரான வளர்ச்சியையும் கொண்டதாகவும் காணப்பட வேண்டும். இப்போ நாங்கள் நோய் பீடைகளை கொண்ட வளர்ச்சி சீரற்றதாகவும் காணப்படுற மீன்களை நாங்கள் தெரிவு செய்தோம்னு சொன்னால் இனவிருத்தி செய்யக்குள்ள இந்த குஞ்சுகளும் மீன் குஞ்சுகளும் என்ன இருக்குமா நோய் பீடைகளால் தாக்கப்பட்ட நல்ல இனவிருத்தியான குஞ்சாக இது காணப்பட மாட்டது. அதுக்காண்டி நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் ஆரோக்கியமான சமநிலையான வளர்ச்சியை கொண்ட பெற்றார் மீன்களைத்தான் நாங்கள் என்ன செய்ய வேணும் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது வளர்ச்சி நிலைமைகளின் கீழ் பொதுவான நடத்தை கோலத்தை கொண்டிருக்க வேணும். இப்போ வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போய்க்குள்ள எல்லா மீன்களும் காட்டுற மாதிரியான பொதுவான வளர்ச்சி கோலங்களை கொண்டிருக்க வேணும். அப்படியான மீன்களை தான் நாங்கள் என்ன செய்ய வேணும் இனவிருத்தி கூடங்களுக்கு தயார் செய்ய வேணும். அடுத்தது மீன் இனவிருத்தி செய்வதற்கான ஒரு இடத்தை தெரிவு செய்யும் போது கவனத்திற்கொள்ள வேண்டிய காரணிகள். நாங்கள் ஒரு மீன் இனவிருத்தி செய்கிறதுக்கு ஒரு இடத்தை தெரிவு செய்ய என்னென்னத்தை கவனிக்க வேணும். என்னென்னத்தை நாங்கள் கவனிப்போம் நாங்கள் மீன் இனவிருத்தி செய்ய அந்த இடத்துல என்னென்னத்தை கவனிக்க வேணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நீர் முதல்ல நாங்கள் என்னத்தை கவனிப்போம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இனவிருத்தி செய்கிற தொட்டியும் நீர் முதலுக்கும் இடையிலான தூரத்தை கவனிக்க வேணும். அடுத்ததாக இந்த நீர் முதல்ல இருக்கிற நீரை பார்த்தோம்னு சொன்னால் உவர் நீரோ நன்னீரோன்னு சொல்லி கவனிக்க வேணும். அப்போ நாங்கள் உவர்நீருக்கு பொருத்தமான அலங்கார மீன்களையும் நன்னீர்ன்னு சொன்னால் நன்னீருக்கு பொருத்தமான அலங்கார மீன்களையும் நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம் தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி வசதியான விலையில் காணி பெறத்தக்கதாக இருக்க வேணும். நாங்கள் காணிக்கு பெரிய ஒரு முதலீட்டை கொடுத்தோம்னு சொன்னால் கூடின விலையில் காணியை வாங்கி பெரிய முதலீடொன்றை கொடுத்தோம்னு சொன்னால் அதால் எங்களுக்கு செலவு கூடவாக போயிடும். அப்போ நாங்கள் மிகவும் விரைவாக நாங்கள் லாபத்தை பெற்றுக்கொள்ள இயலாத இருக்கு. அப்போ நாங்கள் காணியை வாங்கிக்குள்ள வசதியான விலையில் பெற்றுக்கொள்ள வேணும். அதாவது குறைந்த விலையில் நாங்கள் காணியை பெற்றுக்கொள்ள வேணும். அடுத்ததாக காணியை சென்றடைகிற வசதின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் காணிக்கு போட்டு வரத்துக்கான ஒரு போக்குவரத்து இருக்க வேணும். அதாவது பாதை இருக்க வேணும், ரோட் போட்டிருக்க வேணும். அப்புறம் நாங்கள் ரோட் ஒன்றும் இல்லாத ரோட் போடாத ஒரு வசதியாக இல்லாத இடத்துல கொண்டு போய் நாங்கள் ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல கொண்டு போய் நாங்கள் இனவிருத்தி
கூடத்தை அமைச்சோம்னு சொன்னேன் அங்கே பொதுமக்களுக்கு அந்த வாங்குகிற ஆக்களுக்கெல்லாம் இதை பற்றி தெரியாது, இருக்குதுன்னு தெரியாது. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும், காணிக்கு போகிறதுக்கான போக்குவரத்து இருக்க வேணும். அப்படியான இடத்தை நாங்கள் என்ன செய்ய வேணும், தெரிவு செய்து கொள்ள வேணும். அடுத்தது உடல் உழைப்பு தேவையை பெறத்தக்கதாக இருக்க வேணும். நான் அந்த இனவிருத்தி கூடம் அமைக்கிற இடத்துக்கு கிட்டவாக மனித வலுவை பயன்படுத்தக்கூடியதாக, அதாவது கூலி ஆட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேணும். இந்த கூலி ஆட்களை நான் அதிகளவில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் மலிவான குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் என்ன இருக்க வேணும், கூலி ஆட்கள் இருக்க வேணும். அடுத்ததாக மாசுராத நிலையில் உள்ள காணியாக இருத்தல் வேண்டும். மாசுராத நிலையில் இருக்கிற காணியாக இருக்க வேணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், மாசுற்றா நீரின்ற மேற்பரப்பில் தூசுகள் படிந்துடும். தூசுகள் படிந்தால் நீர்த்தாவரங்கள், நீருக்குள்ள இருக்கிற நீர்த்தாவரங்கள் ஒளித்தொகுப்பை மேற்கொள்ள முடியாமல் இருக்கும். ஒளித்தொகுப்பை மேற்கொள்ள முடியாமல் காணப்படுறதால அதில் ஆக்சிஜன் என்ற தொகுப்பு நடைபெறாமல் இருக்கு. அப்போ உள்ளுக்கு டேங்குக்குள்ளே இருக்கிற மீன்களுக்கு சுவாசத்தில் பிரச்சனை ஏற்படும். அடுத்தது இந்த மீன்களின் பூக்களில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த தூசுகள் படிகிறதால இந்த சுவாசத்தை என்ன செய்யும், இதை தடைப்படுத்தும். அப்போ இதால் இந்த மீன்களுக்கு சுவாச பிரச்சனை ஏற்படும், நோய்வாய்ப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படும், இறக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் அதிகமாக காணப்படும். அப்போ நாங்கள் அந்த இடத்தை பார்த்தோம்னு சொன்னால் மாசுராத நிலையில் இருக்கிற காணியாக நாங்கள் தெரிவு செய்து கொண்டோம்னு சொன்னால் இந்தளவு பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் விடுபடக்கூடியதாக காணப்படும். அடுத்ததாக இனவிருத்தி நிலையம் ஒன்றில் காணப்பட வேண்டிய பிரதான அம்சங்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். இனவிருத்தி நிலையம் ஒன்றை நாங்கள் செய்யல என்னென்னத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது பெற்றார் மீன்களை வைத்திருக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு தனியான ஒரு தொட்டியை நாங்கள் வைத்திருக்க வேண்டும். அடுத்தது மீன் இனவிருத்தி தொட்டிகளை நாங்கள் அடிக்கடி கண்காணிக்கக்கூடியதாகவும் பராமரிக்கக்கூடியதாகவும் காணப்பட வேண்டும். நாங்கள் மீன் இனவிருத்தி தொட்டியை அடிக்கடி கண்காணித்தோம்னு சொன்னால் தான் இந்த மீன்களுக்கு தேவையான உணவு என்ற அளவுகள், அதற்கு நோய்கள் பீடைகள் தாக்கத்துக்கு உட்பட்டிருந்தால் அல்லது ஆரோக்கியமற்றதாக காணப்பட்டால் எல்லாவற்றையும் நாங்கள் இலகுவாக கண்டறியக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும், மீன் இனவிருத்தி தொட்டிகளை நாங்கள் அடிக்கடி கண்காணிக்கவும் வேணும், அதுக்கு பராமரிக்கவும் வேணும், கழிவுகளை அகற்ற வேணும், ஆக்சிஜன் இல்லாட்டி ஆக்சிஜன் கொடுக்க வேணும். இப்படி இந்த செயற்பாடுகள் எல்லாத்தையும் நாங்கள் செய்ய வேணும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த மீன்களில் குடம்பிகள், பின்குடம்பிகள், திரளிகள், விரலிகள் இதெல்லாம் காணப்படும். இவற்றை நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் தனித்தனி தொட்டிகளாக நாங்கள் என்ன செய்ய வேணும், பேணி வர வேணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் தனித்தனியாக வச்சு வளர்த்தோம்னு சொன்னால் தான் அவைக்கான எல்லா கவனிப்புகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது உணவுல இருந்து அவை ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ற உணவுகளிலிருந்து நாங்கள் சரியான கவனிப்பை கொடுக்கக்கூடியதாக காணப்படும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த மீன் பொதியிடுற அலகொன்று நாங்கள் பேணி வர வேண்டும். அதாவது நாங்கள் விற்பனை செய்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்ய வேணும், இதை நாங்கள் மீன்களை பொதியிட வேணும். அப்போ இந்த மீன்களை பொதியிடுறதுக்கான அலகு, அதாவது வளர்ந்த மீன்களை நாங்கள் என்ன செய்யணும், பொதியிட்டு பேக் பண்ணி அனுப்புறதுக்கான ஒரு இடத்தை அலகொன்றை நாங்கள் என்ன செய்ய வேணும், உருவாக்கி கொள்ள வேணும். அடுத்ததாக இவை தவிர ஒரு அலுவலகம் இருக்க வேணும். ஒரு அலுவலகம் இருந்தால் தான் யார் வரியினம், நான் என்னத்தை விற்கிறேன் என்று சொல்லி ஒரு பதிவுகள் இருக்குது. இப்போ இதுக்கு கட்டாயம் ஒரு அலுவலகம் இருக்க வேணும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ஊழியருக்கான தங்குமிட வசதி. ஊழியர்கள் நைட்ஸில் வேலையில் நிற்க வேண்டியிருந்தால் அவைக்கு தங்குறதுக்கான இடவசதியும் என்ன செய்ய வேணும், கொடுக்கப்பட வேண்டும். அடுத்தது வாகனங்கள் நிறுத்தி வைக்கிறதுக்கான இடம் இருக்க வேணும். அதை விட மின் பிறப்பாக்கி கரண்ட் உண்டிச்சோன்னு சொன்னால் ஜெனரேட்டர் வேணும். அதே மாதிரி தொலைபேசி வசதி, அதை விட உணவு களஞ்சியப்படுத்தல் வசதிகளும் உயிரி நிலை உணவு உற்பத்தி செய்யும் ஒரு அலகும் இங்கே இருக்க வேணும். அதாவது இந்த மீன்களுக்கு தேவையான உணவுகளை நாங்கள் களஞ்சியப்படுத்தி வச்சிருக்கிறதுக்கான ஒரு இடமாக ஒரு களஞ்சிய அறை இருக்க வேணும். அதே மாதிரி உயிரி நிலை உணவுகளை உற்பத்தி செய்கிறதுக்கான ஒரு அலகும் இங்கே காணப்பட வேண்டும்.
அடுத்ததாக அலங்கார மீன் இனவிருத்தி செயன்முறைகளை பற்றி நாங்கள் பார்ப்போம். அலங்கார மீன் இனவிருத்தி செயன்முறையை நாங்கள் 3 கட்டங்களாக நடத்தலாம். அதாவது பெற்றார் மீன்களை தெரிவு செய்தல். முதலாவதாக பெற்றார் மீன்களை தெரிவு செய்தல். இரண்டாவதாக பெற்றார் மீன்களை இனவிருத்திக்காக ஆயத்தப்படுத்துதல். மூன்றாவதாக இனவிருத்தியை நடாத்துதல். இனி நாம் விரிவாக பார்ப்போம். அதாவது பெற்றார் மீன்களை எவ்வாறு தெரிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இனி விரிவாக பார்ப்போம். பண்ணையில் வளர்ப்பு மீன்கள் உள்ளனவாயின் அதிலிருந்து பெற்றார் மீன்களை தெரிவு செய்து கொள்ளலாம். நாங்கள் பெரிய ஒரு பண்ணை ஒன்று வச்சிருக்கிறோம். அந்த பண்ணையில இருந்து நாங்கள் ஆரோக்கியமான சுறுசுறுப்பான சமநிலையான வளர்ச்சியை கொண்ட பெற்றார் மீன்களை நாங்கள் என்ன செய்யலாம், அதில் இருந்தே தெரிவு செய்து கொள்ளலாம். அப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்ய வேணும்னு சொன்னால் அவையை நாங்கள் தொடர்ந்து அவதானித்து கொண்டிருக்க வேணும். ஒவ்வொரு மீன்களையும் நாங்கள் தொடர்ந்து அவதானித்து கொண்டிருந்தோம்னு சொன்னால் அதில் இருந்தே நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், நல்ல இன பெற்றார் மீன்களை தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்தது ஆண் பெண் மீன்களை தெரிவு செய்த பின்னர் இனவிருத்திக்கான சோடி மீன்கள் அல்லது சிறிய தொகுதி ஒன்றை நாங்கள் வேறாக்கி கொள்ள வேண்டும். நாங்கள் அதில் இருந்து அந்த பெரிய டேங்கில் இருந்து நாங்கள் ஆண் பெண் மீன்களை தெரிவு செய்துட்டு அந்த சோடி மீன்களை கொண்டு வந்து நாங்கள் ஒரு சிறிய ஒரு தொட்டி ஒன்றில் வச்சு வேறாக்கி வச்சு அவற்றை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக அலங்காரமான நிறக்கோலங்கள் மற்றும் உரிய வடிவத்தை கொண்டனவாக காணப்பட வேண்டும். அதாவது அலங்காரமான நிறக்கோலங்கள் கொண்ட உரிய வடிவத்தை கொண்டதான் இருந்தால்தான் என்ன செய்யும், நாங்கள் விற்பனைக்கான கேள்வி அதிகமாக காணப்படும். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் ஆரோக்கியமான சமநிலையான வளர்ச்சியை கொண்ட மீன்களை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அதாவது பெற்றார் மீன்கள் ஆரோக்கியமானதாகவும் சமநிலையான வளர்ச்சியை கொண்டதாகவும் நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வளர்ச்சி நிலைமைகளின் கீழ் பொதுவான நடத்தை கோலத்தை கொண்டிருக்க வேண்டும். அதாவது எல்லா மீன்களை போலவும் பொதுவான வளர்ச்சி நடத்தை கோலத்தை கொண்டிருக்க வேண்டும். அதாவது சோம்பி இருக்கக்கூடாது, அப்படி சரியான நடத்தை கோலத்தை கொண்டிருக்க வேண்டும். அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் ஆரோக்கியமான சுறுசுறுப்பான மீனாக காணப்பட வேண்டும். நல்ல ஆரோக்கியமானதாகவும் ஓடி திரியக்கூடிய மாதிரி சுறுசுறுப்பானதாகவும் நோய் பீடைகள் தாக்கமற்றதாகவும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த பெற்றார் மீன்கள் காணப்பட வேண்டும். அடுத்ததாக பெற்றார் மீன்களை இனவிருத்திக்காக நாங்கள் எவ்வாறு ஆயத்தம் செய்வோம் என்று சொல்லி பார்ப்போம். அதாவது நாங்கள் இந்த பெற்றார் மீன்களை இனவிருத்தி செய்ய வேணும்னு சொன்னால் அவைக்கு நாங்கள் எந்த வகையான உணவுகளை நாங்கள் அதிகம் கொடுக்க வேணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் புரதம் செறிந்த உணவுகளை நாங்கள் கூட கொடுக்க வேணும். அதாவது புரதம் செறிந்த உணவை வழங்கி பெற்றார் மீன்களை நாங்கள் இனவிருத்திக்காண்டி ஆயத்தம் செய்ய வேண்டும். அடுத்ததாக பெற்றார் மீன்களை பார்த்தோம்னு சொன்னால் உரிய இனவிருத்தி கோலத்தை கொண்டதான பெற்றார் மீன்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஆரோக்கியமானதாகவும் அதிக அளவிலான குஞ்சுகளை பெறக்கூடியதானதாகவும் பெற்றார் மீன்களை நாங்கள் என்ன செய்ய வேணுமா, தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அப்போ பெற்றார் மீன்களை பார்த்தோம்னு சொன்னால் 2 இயல்புகளை கொண்டிருக்க வேணும். இன்னும் உரிய இனவிருத்தி கோலத்தை கொண்டதான பெற்றார் மீன்களாக இருக்க வேணும். அதே மாதிரி ஆரோக்கியமான மீனாகவும் இருக்க வேணும். அதே மாதிரி அதிக அளவிலான குஞ்சுகளின் எண்ணிக்கை கூடினாத்தான் என்ன செய்யும், இவங்களுக்கு வருமானம் கூடும். இப்போ அதிக அளவிலான குஞ்சுகளை பெறக்கூடியதாகவும் நாங்கள் என்ன செய்ய வேணுமா, ஆயத்தம் இனவிருத்திக்காண்டி ஆயத்தம் செய்ய வேண்டி காணப்படும். அடுத்ததா சந்தையில் விற்பனைக்குள்ள அதிக புரதம் கொண்ட உணவுகளை நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த மீன்களுக்கு வழங்குவோம். அடுத்ததாக ஆர்டிமியா புழுக்கள், நுளம்பு குடம்பிகள், பூச்சிகள் என்ற முட்டைகள், சிறிய துண்டுகளாக வெட்டப்பட்ட கணவாய்கள் இவை எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்ய வேணும், இந்த இனவிருத்தி மீன்களுக்கு வழங்குவோம். அதாவது இவையெல்லாம் என்னவா இருக்கும், புரதம் செறிந்த உணவுகளாக காணப்படும். அடுத்ததாக உரிய காலத்தில் இனவிருத்திக்கென தயார் செய்யப்பட்ட மீன்கள் இனவிருத்தி தொட்டியில் இடப்பட வேண்டும். அடுத்ததாக இனவிருத்தி செய்தல். இனவிருத்தி செய்தல்னு சொன்னால் என்ன,
அங்கே பார்த்தோம்னு சொன்னால் முட்டைகள், குஞ்சுகள், பெற்றார் மீன்கள் ஆகியவற்றின் பாதுகாப்புக்குன்னு சொல்லி பார்த்தா இனவிருத்தியின் போது தனியான தொட்டிகள் தேவை. அடுத்ததாக பொருத்தமான ஆண் பெண் விகிதப்படி நாங்கள் தொட்டியில் மீன்களை இட வேணும். ஆண் பெண் விகிதத்தின் சரியான படி நாங்கள் விட்டோம்னு சொன்னால் தான் என்ன செய்யுமா குஞ்சுகளின் எண்ணிக்கையை நாங்கள் அதிக அளவில் பெறக்கூடியதாக காணப்படும். அடுத்ததாக காற்றூட்டம் செய்யப்பட வேண்டும். அடுத்த 2வது பார்த்தோம்னு சொன்னால் நீரிண்ட தரத்தை பேணுதல் வேண்டும். நீரிண்ட தரத்தை பேணுறதுக்காண்டி நாங்கள் pH அதில் கவனித்து கொண்டு இருக்க வேண்டும். அடுத்ததாக இனப்பெருக்க செயல்முறைக்கு அமைவாக இனவிருத்தி கோலத்துக்கு தேவையான நிபந்தனைகள் எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்ய வேணும், வழங்க வேணும். அதாவது இவைக்கு முட்டையிடுறதுக்கான ஆதாரப்படை எல்லாத்தையும் வழங்க வேணும். முட்டையிடுறதுக்கான ஆதாரப்படையை வழங்கினால்தான் நாங்கள் என்ன செய்யலாமா இனப்பெருக்க செயல்முறையை நாங்கள் இனவிருத்தி கோலத்துக்கு அமைவாக நாங்கள் இதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நீர் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். நீர் சுத்தமானதாக காணப்பட்டால்தான் என்ன மீன்களுக்கு நோய்கள் அற்றதாகவும் சுவாசம் சரியான முறையில் நடைபெறக்கூடியதாகவும் காணப்படும். அப்போ இதுக்காண்டி நாங்கள் பொருத்தமான ஒரு நீர் வடிகட்டியையும் காற்றூட்டல் உபகரணங்களையும் நாங்கள் என்ன செய்ய வேணும், கொண்டிருக்க வேணும். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் வடிகட்டியினூடாக நீர் பாயும் போது அதுக்குள்ள முட்டைகளும் சிறிய குஞ்சுகளும் என்ன செய்யும், இந்த வடிகளால் போகக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படும். அப்போ நாங்கள் முட்டைகளும் மீன் குஞ்சுகளும் இந்த போகாத மாதிரியான வடியை நாங்கள் என்ன செய்ய வேணும், இதுக்கு போட வேணும். முட்டைகளையும் குஞ்சுகளையும் நாங்கள் எவ்வாறு போசிப்போம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிறந்த பின் முதல் 2 நாட்களில் முட்டைண்ட மஞ்சள் கருவில இருந்து தான் இவை என்ன செய்யணுமா தமக்குரிய போஷணையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக இவைக்கு நாங்கள் பிறகு என்ன செய்ய வேணும்னு சொன்னால் உயிர்நிலை உணவுகளை நாங்கள் இவைக்கு வழங்கப்பட வேண்டும். பிறகு படிப்படியாக நாங்கள் இவைக்கு அடுத்ததாக தயாரித்த உணவை, அதாவது தயாரிக்கப்பட்ட உணவுகளை இவைக்கு உண்ண பழக்க வேண்டும். அடுத்ததாக நாளாந்தம் செய்ய வேண்டிய கருமங்கள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்னென்னதை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் நீரிண்ட தரத்தை சோதிக்க வேண்டும். இந்த மீன்களுக்கு சரியான தரத்தில் இந்த நீர் காணப்படுதான்னு சொல்லி நாங்கள் என்ன செய்ய வேணுமா சோதிக்க வேண்டும். அடுத்தது மீன் தொட்டிகளுக்கு உரியவாறு உணவு இடுதல் வேண்டும். இந்த மீன் தொட்டிகளுக்கு உணவு இடையில நாங்கள் காலை மாலை என்று சொல்லி 2 வேளைகளையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உணவை இடுதல் வேண்டும். மற்றும் சரியான அளவுகளில் நாங்கள் உணவை இட வேண்டும். மீன் தொட்டியில் இருந்து கழிவு பொருட்களையும் எஞ்சிய உணவுகளையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் அப்புறப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்புறப்படுத்தாவிட்டால் இவையில் அமோனியா வாயு உருவாகி மீன்களுக்கு நஞ்சாக அமைந்துவிடும். அடுத்ததாக மீன்களின் நடத்தை கோலத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவதானிக்க வேண்டும். அதாவது இவைக்கு நோய்கள் இருக்குதா என்று சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம், இப்படி ஒவ்வொரு நாளும் அவதானித்தோம்னு சொன்னால் இலகுவாக முடிவெடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், ஒவ்வொரு நாளும் இந்த மீன் என்ன செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன செய்வோம், இந்த நடத்தை கோலங்களை அவதானிக்க வேணும். அடுத்தது இதற்கான மீன்களை நாங்கள் என்ன செய்ய வேணுமா கணக்கிட வேண்டும். அடுத்தது ஒவ்வொரு கருமம் தொடர்பான சகல தரவுகளையும் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது நோய்வாய்ப்பட்ட மீன்கள் உள்ளனவான்னு சொன்னால் அவற்றை வேறாக்கி சிகிச்சை அளிக்க வேண்டும். நோய் மீன்கள் காணப்பட்டுச்சோன்னு சொன்னால் ஒரு தொட்டிக்குள்ள மற்ற மீன்களுக்கு நோய் பரவிடும். அதால் நாங்கள் என்ன செய்வோம், இந்த நோய்வாய்ப்பட்ட மீனை தனியாக கொண்டு வந்து இன்னொரு தொட்டியில் வச்சு அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். அடுத்தது இந்த மீன் வளர்ப்பு தொட்டிகளை பற்றி பார்ப்போம். இந்த மீன் வளர்ப்பு தொட்டியில் எங்களுக்கு 3 பிரதானமான மீன் வளர்ப்பு தொட்டிகள் காணப்படுது. அதாவது 1 சீமெந்து தொட்டி, 2வது கண்ணாடி தடாகம், 3வது சேற்று தடாகம். சீமெந்து தொட்டி, கண்ணாடி தொட்டி, அடுத்தது சேற்று தடாகம். அதில் பார்த்தோம்னு சொன்னால் வணிக மட்ட மீன் வளர்ப்புக்கு நாங்கள் கூடுதலாக சீமெந்து தொட்டியையும் சேற்று தடாகத்தையும் தான் நாங்கள் பயன்படுத்துவோம்.
இப்போ வணிக மட்டம்னு சொன்னால் நான் விற்பனை செய்கிறதுக்குன்னு சொல்லி பார்த்தா இன்னத்தை பயன்படுத்துவேன்னு சொன்னால் சீமெந்து தொட்டியும் சேற்று தராகம். ஏன் சீமெந்து தொட்டியும் சேற்று தராத்தையும் அதிக அளவில் பயன்படுத்துகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இவைன்ற செலவு குறைவாக காணப்படும். கண்ணாடி தொட்டின்னு சொல்லி பார்த்தோம்னா செலவு கூடவாக காணப்படும். அதே வேளை சிறிய அளவில் தான் நான் என்ன செய்யலாம், குஞ்சுகளை பராமரிக்கக்கூடியதாக காணப்படும். அதனால் நாம் வணிக மட்டத்தை விற்பனை செய்கிறதுக்கு நான் பயன்படுத்திக்கல சீமெந்து தொட்டியையும் சேற்று தடாகத்தையும் நான் என்ன செய்ய வேண்டும், இதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக மீன்களை வளர்ப்பு தொட்டிக்கு இடமாற்றும் போது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள். மீன்களை நான் ஒரு வளர்ப்பு தொட்டிக்கு இடமாற்றங்களை என்னென்னத்தை கவனிக்க வேணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், வளர்ப்பு தொட்டிக்கு மீன்களை இடம் மாற்றேக்க அந்த மீன்களை கொண்டு வந்த உடனேயே தொட்டியில் போடக்கூடாது. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அந்த கொண்டு வந்த மீன் வேறு ஒரு சூழலில் இருந்து வேறு ஒரு வெப்பநிலையிலேருந்து வந்திருப்பேன். நான் இப்போ போட போகிற தொட்டின்ற வெப்பநிலை வேறு ஒரு சூழல். அப்போ உடனே இவைக்கு என்ன ஏற்படும், தகைப்பு, வெப்ப தகைப்பு ஏற்படும். இப்போ இதுக்காண்டி நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த மீன்களை கொண்டு வந்த உடனேயே தொட்டியில் போடக்கூடாது. அடுத்ததாக வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள மீன்களை ஒரேடியாக புதிய சுற்றாடலில் வெப்பநிலைக்கு நாங்கள் என்ன செய்யலாம் இருக்கும், மாற்ற முடியாமல் இருக்குது. அதாவது அங்கத்தியான் வெப்பநிலையிலிருந்து நாங்கள் திடீரென கொண்டு வந்து புதிய சூழலுக்கு வெட்ட நான் மாற்ற முடியாமல் காணப்படும். அப்போ மீன்கள் உள்ள பையை தொட்டியில் நான் என்ன செய்ய வேணும்னு சொன்னேன், 10 to 20 நிமிடம் நீரில் அப்படியே பேக்கோடு அப்படியே மிதக்க விட வேணும். பிறகு நான் என்ன செய்வேன்னு சொன்னால் படிப்படியாக மீன் இந்த பையின்ற ரப்பர் பேண்டை கலட்டி மீன் குஞ்சுகளை வெளியேறதுக்கு நாங்கள் இடமளிக்க வேண்டும். இந்த மீன் குஞ்சுகளை நாங்கள் எவ்வாறு நான் கொண்டு வந்து ஒரு புதிய சூழலுக்கு, அதாவது வளர்ப்பு தொட்டிக்கு நான் எவ்வாறு இடம் மாற்றுவது என்று சொல்லி இந்த வீடியோவில் நான் பார்க்கக்கூடியதாக காணப்படுது. அடுத்ததாக இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எவ்வாறு ஒரு புது தொட்டி ஒன்றுக்குள்ள நாங்கள் மீன் குஞ்சுகளை அறிமுகம் செய்கின்றோம் என்பதை இதில் காட்டியிருக்கின்றார்கள். இதில் பார்த்தோம்னு சொன்னால் பேக்கோட மீன் குஞ்சுகளை கொண்டு வருகின்ற அவற்றை மீன் தொட்டியின் மேல் மிதக்க விட்டிருப்பதை 15 to 20 நிமிஷங்கள் மிதக்க விட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பின்னர் மெதுவாக பேக்கின்ற கட்டை அவிழ்த்து அத்தொட்டியினுள் மீன் குஞ்சுகளை சுயமாக செல்வதற்கு இடமளிக்கக்கூடியதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது புது மீன்களை மீன் தொட்டி ஒன்றுக்குள்ள அறிமுகம் செய்திருப்பதை அவதானித்தீர்கள். அடுத்ததாக வளர்ப்பு தொட்டிக்கு மீன்களை இடமாற்றிய பின்னர் அத்தொட்டியை பராமரிக்கிற விதம் பற்றி நாங்கள் பார்ப்போம். வளர்ப்பு தொட்டியில் இருந்து மீன்களை இடமாற்றின பிறகு நாங்கள் என்னென்னத்தை கொடுக்க வேணும், என்னென்ன செய்ய வேணும் என்று சொல்லி நாம் இனி பார்ப்போம். அதாவது நாம் முதலாவது உணவு வழங்க வேண்டும். உணவு வழங்குறன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நாளொன்றுக்கு மீனின் உடல் நிறைந்த 7.5% அளவு நாங்கள் உணவு வழங்க வேண்டும். மீனின் நிறை 100 கிராமாக காணப்பட்டுச்சோன்னு சொன்னால் நான் ஒரு நாளைக்கு அந்த மீனுக்கு 5 கிராம் உணவு கொடுக்க வேணும். அப்படின்னு சொன்னால் நான் 2 தரம் கொடுக்க போகிறேன், காலையும் மாலையும் கொடுக்க போகிறேன். அப்போ நான் எப்படி 2.5 கிராம் 2.5 கிராம் என்று பாதியாக பிரித்து கொடுக்க வேணும். அதே மாதிரி பொருத்தமான உணவுகளை பொருத்தமான வேளையில் உரிய அளவில் நாங்கள் வழங்க வேணும். நாங்கள் பொருத்தமான உணவுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த வயதுக்கேற்ற உணவு, அதாவது புரதத்தின் அளவை வச்சுக்கொண்டு வயதுக்கேற்ற உணவாக நான் புரதத்தின் அளவுக்கேற்ற மாதிரி மாற்றி அமைச்சு, மற்றது உரிய அளவில் பெரிய மீனுன்னு சொன்னால் கணக்க வரும், சின்ன மீனுன்னு சொன்னால் குறைவாகவும் வழங்கப்படும். நான் கணக்க வழங்கினோன்னு சொன்னால் அந்த மீன் தொட்டி அசுத்தமடையக்கூடியதாக காணப்படும். அசுத்தமடைகிறதால அமோனியா வாயு உருவாகும். இதால் மீன்களுக்கு நச்சுத்தன்மை உருவாகும். அப்போ நான் என்ன செய்ய வேணும், பொருத்தமான உணவுகளை பொருத்தமான வேளையில் உரிய அளவிலையும் நான் என்ன செய்ய வேணும், வழங்கி கொள்ள வேண்டும். அடுத்தது காலை மாலை 2 வேளையும் நாங்கள் என்ன செய்ய வேணும், இவைக்கு உணவு கொடுக்க வேணும். உணவை நாங்கள் கொடுத்த பிறகு இந்த மீன்கள் விரும்பி உண்ணுகின்றனவா என்றதை சொல்லி நான் அவதானிக்க வேணும்.
சில மீன்களுக்கு இந்த உணவு பிடிக்காமல் இருந்தால் உண்ணாமல் இருக்கும். அப்போ இதால் நோய்வாய்ப்படக்கூடிய மற்ற சுறுசுறுப்புத்தன்மை குறைவடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் காணப்படக்கூடியதாக இருக்கு. அப்போ நான் என்ன செய்ய வேணும், இந்த உணவை போட்ட உடனே இந்த மீன்கள் விரும்பி உண்ணுகின்றனவா என்று சொல்லி நான் அவதானிக்க வேணும். அடுத்தது, மீன்கள் வளரும் போது உணவின் அளவு, வழங்கும் தடவைகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட வேண்டும். நான் மீனுக்கு உணவை போட்டதில் இருந்து 1.5 மணித்தியாலத்துக்கு இல்லை அந்த உணவு முடிந்தால் அந்த மீன்களுக்கு தேவையான உணவு காணாது என்று சொல்லி நான் முடிவெடுக்கலாம். அப்போ நான் இதை அடுத்த தரம் போடையில நான் என்ன செய்ய வேணும், கொஞ்சம் கூட உணவை போட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ இதில் இருந்து நான் என்ன செய்யலாம், வளர்ந்து வரையக்குள்ள உணவின் அளவையும் கூட்ட வேணும், மற்றது வழங்குகிற தடவைகளின் எண்ணிக்கையும் கூட்டிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, உணவு வழங்கப்பட்டு 1 to 1.5 மணி நேரத்துக்குள்ள மீன்கள் உண்டு முடித்து விட்டோம் என்றால் அடுத்த தடவை வழங்கப்படும் உணவின் அளவு அதிகரிக்கப்பட வேண்டும். அடுத்தது, நீர்நிலையின் அடியில் உள்ள அல்லது மிதந்தவாறு உணவு எஞ்சுமாயின் அடுத்த தடவை வழங்கப்படும் உணவின் அளவை குறைக்க வேண்டும். நாங்கள் நீர்நிலையில் பார்த்தோம்னு சொன்னால் அடியில் தேங்கி இருக்கும் அல்லது மேலே மிதந்து கொண்டு காணப்படும். அப்படி மிதந்து கொண்டால் அடியில் தேங்கி காணப்படும்னு சொன்னால் நான் இந்த உணவின் அளவை அடுத்த முறை என்ன செய்ய வேணும், குறைச்சி போடணும். ஏன்னு சொன்னால் அது வேஸ்ட்டாக போகுது, அதை விட மீன்களுக்கு நச்சுத்தன்மையாக காணப்படும். அதனால் நான் என்ன செய்ய வேணும், அடுத்த தடவை போடும் போது இந்த மீன் உணவை குறைத்து போடுதல் வேண்டும். அடுத்ததாக, மீன் தொட்டிக்கு நாங்கள் எவ்வாறு காற்றூட்டத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம். நாங்கள் மீன் தொட்டிக்கு காற்றூட்டத்தை வழங்கிக்கல நீரில் கரைந்த ஆக்சிஜன் என்ற அளவை தான் என்னத்துக்கு தேவை, இந்த காற்றூட்டம் வழங்குறதுக்கு ஆக்சிஜன் வாயு தேவை. அதாவது நீரில் கரைந்த ஆக்சிஜன் அங்கிகளின் வளர்ச்சிக்கும் முதிர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திலையும் என்ன இருக்குமா நேரடியாக செல்வாக்கு செலுத்தும். வளர்ச்சி அடைகிறதுக்கும் சுவாசிக்கிறதுக்கு எல்லாம் எங்களுக்கு என்ன தேவை, ஆக்சிஜன் தேவை. அதே மாதிரி முதிர்ச்சி அடைகிறதுக்கு தேவை. அடுத்து ஆரோக்கியமான சுவாசம் இல்லாட்டி அந்த மீன் ஆரோக்கியமற்றதாக காணப்படும். இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லாம் என்ன தேவை, இந்த நீரில் கரைந்த ஆக்சிஜன் தேவை. அப்போ இந்த நீரில் கரைந்த ஆக்சிஜன் தேவை என்றதால் நாங்கள் என்ன செய்ய வேணும், கட்டாயம் ஆக்சிஜன் அளவு காணாமல் இருக்கிறதால காற்றூட்டம் செய்யப்பட வேண்டும். நீரின் அளவு இருக்கிற ஆக்சிஜன் அளவு குறைந்தால் மீன்கள் உட்கொள்கிற உணவின் அளவும் என்ன செய்யும், குறைவடையும். மீன்களின் வளர்ச்சியும் இதால் குறைவடையும். அப்போ ஆக்சிஜன் அளவு குறைகிறதால என்னென்ன தாக்கங்கள் ஏற்படும், மீன்கள் உட்கொள்கிற உணவின் அளவும் குறையும், மீன்களின் வளர்ச்சியும் குறையும். வளர்ச்சி குறைஞ்சால் வெயிட் குறையும். அப்போ விற்பனை செய்யும் போது இந்த விலையின் அளவு குறையும். அப்போ இதுகளெல்லாம் எங்களுக்கு என்னவா இருக்கும், ஆக்சிஜன் குறைவால் ஏற்படுற பாதிப்புகளாக காணப்படும். அடுத்தது, உரிய அளவு தாவர பிளாந்தன்களை நீரில் வளரச் செய்வதன் மூலம் பகற்காலத்தில் நீரில் கரையக்கூடிய ஓட்டுவின் அளவை உயர்வான மட்டத்தில் நாங்கள் பேண வேண்டும். நாங்கள் கணக்க தாவர பிளாந்தன்களை நாங்கள் அந்த நீரில் வளர்த்தோம்னு சொன்னால் பகற்காலத்தில் இந்த தாவர பிளாந்தன்கள் ஒளித்தொகுப்பை மேற்கொள்ளும். ஒளித்தொகுப்பை மேற்கொள்ளாத ஆக்சிஜன் வாயு என்ன செய்யப்படும், நீர்நிலைகளில் விடுவிக்கப்படும். நீர்நிலையில் விடுவிக்கப்படுறதால பகலில் பார்த்தோம்னு சொன்னால் ஓட்டுவின் அளவு உயர்வான மட்டத்தில் காணப்படும். இப்போ இந்த ஓட்டு மீன்களின் சுவாசத்துக்கு என்ன செய்யப்படும், பயன்படுத்தக்கூடியதாக காணப்படும். அடுத்து, இரவு காலத்தில் வளர்க்கப்படுற இந்த அங்கிகள் நுண்ணங்கிகள் எல்லாம் என்ன செய்யப்படும்னா சுவாசிக்க நீரில் கலந்திருக்கிற ஆக்சிஜன் அளவு இரவில் குறைவடைகிறதால இரவு வேளைகளில் இவைக்கு என்ன செய்யப்பட வேண்டும், காற்றூட்டப்பட வேண்டும். அப்போ காற்றூட்டப்பட வேணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா, நீரில் கலந்துள்ள ஆக்சிஜன் அளவு 3 mg/L விட குறைவாக இருக்குமென்னு சொன்னால் நான் உடனே செயற்கையாக நான் காற்றூட்டத்தை செய்ய வேண்டும். செயற்கையாக நாங்கள் காற்றூட்டம் செய்கிறதுக்காண்டி வழிக்கலக்கி அல்லது துடுப்புச்சில்லை நாங்கள் என்ன செய்ய வேணும், பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது செயற்கையாக காற்றூட்டம் செய்கிறதுக்கு வழிக்கிழக்கியையும் துடுப்புச்சில்லையும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக, நீரில் ஓட்டுவின் அளவு குறையும் போது மீன்கள் நீரின் மேற்பரப்புக்கு அண்மித்த பகுதி தடாகச் சுவருக்கு அண்மித்த பகுதிக்கு என்ன செய்யும், இந்த மீன்கள் பெறும். நீரில் இருக்கிற ஓட்டுவின் அளவு குறைஞ்சதுன்னு சொன்னால் மீன்கள் எல்லாம் நீரின் மேற்பரப்பு கிட்டவாக மற்றது சுவர்களோடையும் போய் மீன்கள் ஓட்டுக்காண்டி சுவாசிக்கிறதுக்காண்டி அந்தரப்படுறதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது.
அடுத்தது காற்றூட்டம் செய்யப்பட முடியாத நிலை. காற்றூட்டம் செய்கிற வசதிகள் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேணுமுடனே நீரை பரிமாற்றி கொள்ளலாம். அதாவது இந்த நீரை எடுத்துட்டு புது நீரை நாங்கள் எடுத்துட்டு வழங்கி கொள்ள வேண்டும். அடுத்தது நீர் முகாமை. நீர் முகாமைன்னு சொல்லி பார்த்தோமோன்னு சொன்னால் நீரின் ரசாயன காரணிகள். இதில் ரசாயன காரணிகள்னு சொல்லி பார்த்தோமோன்னு சொன்னால் முதலாவதாக pH பெருமானம். pH பெருமானத்தின் அளவை பார்த்தோம்னு சொன்னால் 24 மணித்தியாலத்தில் pH 0.3 விட கூடிச்சோன்னு சொன்னால் மீன்களுக்கு இது பாதிப்பாக இருக்குது. அதாவது 24 மணித்தியாலம் ஒரு நாளைக்குள்ள 0.3 விட pH கூடிச்சதோன்னு சொன்னால் மீன்களுக்கு இது என்ன ஏற்படுத்தும்? பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ நாங்கள் இதை நன்னீர் மீனன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் வேண்டிய pH 6.5 7.5 இருந்தால் நல்லது. அதே மாதிரி உயர்நீர் மீனாக இருந்துச்சோன்னு சொன்னால் pH 8.2 8.4 காணப்பட வேண்டும். இப்போ இந்த சூழலில் தான் என்ன செய்யும்? இந்த நன்னீர் மீன்கள் 6.5 7.5 வீச்சுக்குள்ளேயும் உயர்நீர் மீன்கள் 8.2 8.4 வீச்சுக்குள்ளே தான் வாழக்கூடியதாக காணப்படும். அடுத்ததாக நீரில் கரைந்த நிலை ஆக்சிஜன் செறிவை பற்றி பார்ப்போம். இவ்வளோ நேரம் நாங்கள் pH பார்த்தாங்க. அடுத்ததாக நாங்கள் நீரில் கரைந்திருக்கிற ஆக்சிஜன் செறிவை பற்றி பார்ப்போம். அதில் பார்த்தோம்னு சொன்னால் மீன்கள் அலங்கார தாவரங்கள் ஆகியவற்றின் சுவாசத்துக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் வாயு தேவை. அதாவது பகலில் ஒளித்தொகுப்பால் நீரில் கரைந்திருக்கிற ஆக்சிஜன் வாயுன்ற அளவு அதிகமாகவும் இரவில் என்ன செய்யும்? குறைவாகவும். ஏன் இரவில் குறைவாக இருக்குது? இரவில் ஒளித்தொகுப்பு செய்ய இயலாது. அப்போ ஒளித்தொகுப்பு செய்யாத இரவில் ஆக்சிஜன் வாயு குறைவாக காணப்படும். அடுத்ததாக மீன்குடி தொகை அதிகரிக்கும் போது நீரில் கலந்திருக்கிற ஓட்டுவண்ட பற்றாக்குறை ஏற்படும். அதாவது இந்த டைமில் பார்த்தோம்னு சொன்னால் இரவில் மீன்கள் இறந்துடும். நாங்கள் மீன் குடித்த ஒரு டேங்குக்குள்ள இந்தளவு மீன் தான் விட வேணும்னு சொல்லி ஒரு அளவு இருக்குது. அப்போ அந்த அளவை விட நாங்கள் கூட மீன்கள் விட்டோம்னு சொன்னால் அவைக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு போட்டி ஏற்படும். ஆக்சிஜன் அளவுக்கு போட்டி ஏற்படும். ஆக்சிஜன் அளவுக்கு போட்டி ஏற்படையில பகலில் சகித்து வாழக்கூடியதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் பகலில் ஒளித்தொகுப்பை மேற்கொள்வார். அப்போ ஓட்டு வேண்டிய அளவு நீர்நிலைகளில் அதிக அளவில் காணப்படும். ஆனால் இரவில் பார்த்தோம்னு சொன்னால் ஓட்டு வேண்டிய அளவு குறைவாக காணப்படும். அப்போ இதால் இரவில் அதிக அளவு மீன்கள் காணப்படுற இந்த தொட்டிகளில் மீன்கள் இறக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அடுத்தது காற்றூட்டல் உபகரணத்தை பயன்படுத்தி தேவையான அளவு ஆக்சிஜனை நாங்கள் நீருக்கு என்ன செய்ய வேணும்? கிடைக்க செய்ய வேணும். காற்றூட்டல் உபகரணங்களை நாங்கள் பயன்படுத்தி ஆக்சிஜனை நீர் கரைந்த ஆக்சிஜனாக மாற்றினோம்னு சொன்னால் தான் என்ன செய்யும்? இந்த மீன்கள் சுவாசிக்கக்கூடியதாக காணப்படும். சுவாசித்தால் தான் என்ன செய்யும்? வளர்ச்சி அடையும், ஆரோக்கியமானதாக காணப்படும், சிறந்த சுறுசுறுப்பான மீன்களாகவும் காணப்படக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக நீரின் வெண்மை. நீரின் வெண்மைன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நீரில் கரைந்துள்ள கால்சியம் கார்பனேட்டு மெக்னீசியம் கார்பனேட்டுன்ற உவர்த்தன்மையில் என்ன செய்யும்? நீரின் வெண்மை செல்வாக்கு செலுத்தும். அதாவது நீரின் வெண்மையில் பார்த்தோம்னு சொன்னால் கால்சியம் கார்பனேட்டும் மெக்னீசியம் கார்பனேட்டும் தான் பிரதானமாக செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த செறிவை பார்த்தோம்னு சொன்னால் கால்சியம் கார்பனேட் மெக்னீசியம் கார்பனேட் செறிவை பார்த்தோம்னு சொன்னால் 40 to 400 mg/L இருக்கவன். ஒரு லிட்டரில் 40 to 400 mg இருக்க வேணுமா. அடுத்ததாக கரைந்த நிலை அமோனியா செறிவு. கரைந்த நிலை அமோனியா செறிவுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் மீன் தொட்டியில் எஞ்சி காணப்படுற உணவுகள், மீன்களின் கழிவு பதார்த்தங்கள், அல்காக்கள், தாவர பதார்த்தங்கள் என்ன செய்யும்? நீரோடவே சேரும். அப்போ நீரோட சேர்றதால இங்கே என்ன செய்யும்? அமோனியா சேர்ந்த செறிவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக கழிவு பதார்த்தங்கள் பாக்டீரியாவின் தொழிற்பாட்டால் சிதைவடையும். இந்த கழிவு பதார்த்தங்கள் என்ன செய்யும்? பாக்டீரியாக்களின் தொழிற்பாட்டால் இவை சிதைவடையும். சிதைவடையக்குள்ள ரசாயன பதார்த்தங்கள் என்ன செய்யும்? இந்த நீரோட சேரும். இந்த நீரோட ரசாயன பதார்த்தங்கள் சேர்றதால நீர் நச்சுத்தன்மை அடைய மீன்களுக்கு மீன்கள் அந்த நீரை சுவாசித்தோ அல்லது பருகும் போது அவை நச்சுத்தன்மையாக அதிகரிக்கும். இதனால் நோய்கள் உருவாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் அதிகமாக காணப்படும்.
நீரில் அமோனியாவின் செறிவுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நன்னீர் மீனாக இருந்துச்சோண்டா 0.5 மில்லிகிராம்/லிட்டராகவும் உவர்நீர் மீனாக இருந்தால் 0.05 மில்லிகிராம்/லிட்டராகவும் இருக்க வேணும். இதை விட கூடிச்சுதோன்னு சொன்னால் மீன்களுக்கு என்ன ஏற்படுமா? நோய் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படும். அதாவது நன்னீர் மீனுன்னு சொல்லி பார்த்தா 0.5 மில்லிகிராம்/லிட்டராகவும் உவர்நீர் மீனுன்னு சொன்னால் 0.05 மில்லிகிராம்/லிட்டராகவும் காணப்பட வேண்டும். அடுத்தது பௌதிக காரணிகள். இவ்வளோ நேரம் நாங்கள் என்னத்தை பார்த்தினாங்க? ரசாயன காரணிகள் பார்த்தினாங்க. இனி நாங்கள் பௌதிக காரணிகள் பார்க்க போகிறோம். இந்த பௌதிக காரணியில் பார்த்தோம்னு சொன்னால் நீருண்ட வெப்பநிலை. நீருண்ட வெப்பநிலைன்னு சொல்லி பார்த்தா தடாகத்து நீருண்ட வெப்பநிலையில் பார்த்தோம்னு சொன்னால் நீருண்ட ஆழமும் நீருண்ட கொள்ளளவும் செல்வாக்கு செலுத்துது. அப்போ வெப்பநிலை கூடினால் நீரில் கரைந்திருக்கிற ஓட்டுவண்டிய அளவு குறையும். அடுத்தது நாங்கள் கலங்கல் தன்மை பார்ப்போம். கலங்கல் தன்மைன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஒளி நீரினூடாக உட்புகுவதனை தடுக்கும் வகையில் நீரில் தொங்கல் நிலையில் உள்ள பதார்த்தங்கள் காரணமாக கலங்கல் தன்மை ஏற்படும். ஒளி என்னென்னா நீரினூடாக ஊடுபுகிறத தடுக்கிறதுக்காண்டி நாங்கள் என்ன செய்கிறோம்? நீரில் தொங்கல் நிலையில் பதார்த்தங்கள் இருக்கும். அந்த பதார்த்தங்களால் தான் என்ன செய்யுதுன்னு கலங்கல் தன்மை ஏற்படுது. இந்த தொங்கல் நிலை பதார்த்தங்கள் மீன்களின் பூக்களில் படிகிறதால மீன்களின் சுவாசம் எல்லாம் என்ன செய்யப்படும்? தடைப்படும். அடுத்தது கலங்கல் தன்மை கூடிச்சுதோன்னு சொன்னால் ஒளி ஊடுருவல் தன்மை குறையும். ஒளி ஊடுருவல் தன்மை குறைந்தால் தாவரங்களின் ஒளித்தொகுப்பின் அளவு குறைவடையும். ஒளித்தொகுப்பின் அளவு குறைவடைந்தால் பகற்காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் ஓட்டுவண்டி அளவு குறைவடையும். அப்போ பகற்காலத்திலேயே ஓட்டுவண்டி அளவு குறைவடைந்தால் பகற்காலத்தில் நாங்கள் காற்றூட்டல் செய்ய வேண்டிய தேவை ஏற்படும். அதே போல் நாங்கள் இந்த கலங்கல் தன்மை ஏற்படுறதால நாங்கள் என்ன செய்வோம்? உடனே நீரை மாற்றீடு செய்ய வேண்டும். அப்போ மாற்றீடு செய்கிற நீரை எவ்வாறு நாங்கள் மாற்றீடு செய்யலாம்னு சொல்லி பார்த்தா எவ்வாறு மாற்றீடு செய்யலாம்? வாரம் ஒன்றுக்கு 15லிருந்து 20 வீதமான நீரைத்தான் நாங்கள் என்ன செய்ய வேணும்? மாற்றீடு செய்ய வேணும். முழு நீரையும் மாற்றீடு செய்யாமல் வாரம் ஒன்றுக்கு நாங்கள் 15லிருந்து 20 வீதமான நீரை மாற்றீடு செய்தோம்னு சொன்னால் அது சிறப்பானதாக காணப்படும். இதுக்காண்டி நாங்கள் இறைக்குழாயை பயன்படுத்தி கற்களுக்கு இடையில் இருக்கிற கழிவுகளை எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்து கொள்ளலாமா? அகற்றி கொள்ளக்கூடியதாக காணப்படும். அடுத்தது நோய் முகாமை. நோய் முகாமின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அலங்கார மீன்களுக்கு நோய் ஏற்பட்டுள்ளதா என்பதை நாங்கள் புறவாரியாக அவதானித்து இனங்காண வேணும். நாங்கள் நோய் ஏற்பட்டுதோன்னு சொன்னால் வெளியில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த சுறுசுறுப்பு, ஆரோக்கியம் மற்ற இந்த உடலின் அமைப்பில் பார்த்தோம்னு சொன்னால் என்ன செய்யும்? நோய் ஏற்பட்டுள்ளதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த மீன்கள் ஏற்படுற நோய்களை நாங்கள் 2 பிரதானமாக பிரித்து கொள்ளலாம். ஒன்று தொற்று நோய்கள், மற்றது தொற்றா நோய்கள். தொற்றா வகை நோய்கள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் போசனை குறைபாடுகள் ஏற்படும். போசனை குறைபாடுகள் ஏற்படுறதால வர்ற நோய்களை தான் தொற்றா வகை நோய்னு சொல்லுவோம். அடுத்த பொறிமுறை சேதம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எங்கேயாலும் உறைஞ்சு படுறதால அல்லது நாங்கள் பிடிக்கல கையால் ரேக்கில்ல மீன்களை கையாளேக்கில்ல அவைகளுக்கு ஏற்படுற சேதங்கள் எல்லாம் பொறிமுறை சேதங்களுக்கு அடங்கும். அடுத்தது நீரில் அடங்கியுள்ள பல்வேறு ரசாயன சேர்வைகள் மற்றும் நீரில் நிகழும் ரசாயன தாக்கங்கள் இந்த செல்வாக்கம் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. அடுத்தது நோயாக்கிகள் காரணமாக அலங்கார மீன்களில் ஏற்படுற நோய்கள், அதாவது தொற்றும் நோய்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். அதில் ஒன்று பாக்டீரியா நோய்கள். பாக்டீரியா நோய்களுக்கு விப்ரியோ, சூடோமோனஸ், ஏரோமோனஸ், பிளெக்சிபேக்டர் போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்தது 2வது வைரஸ் நோய்கள். வைரஸ் நோய்களுக்கு லிம்போசைட்டிஸை குறிப்பிடுவோம். அடுத்ததாக பங்கஸுக்கு செப்ரோலெகினியாவும் குறிப்பிடலாம். அடுத்ததாக ஒட்டுண்ணிகளுக்குள்ள ஒட்டுண்ணியில் 2 இருக்குது. தனிக்கல வகை ஒட்டுண்ணி, பல்கல வகை ஒட்டுண்ணி இருக்குது. தனிக்கல வகை ஒட்டுண்ணிக்கு டெட்ராகைமினாவும் ட்ரைகோடினாவையும் குறிப்பிடலாம். பல்கல வகைக்கு ஆக்லஸையும் டெக்டிலோகைரஸையும் கைரோடெக்டிலஸையும் நாங்கள் குறிப்பிடலாம்.
அடுத்தது மீன்களை பிடிக்கல நாங்கள் அவைக்கான நெருக்கீடுகளை குறைக்க வேணும். அப்போ நெருக்கீடுகளை குறைக்கக்கூடிய மாதிரி நாங்கள் கையால் பிடிக்கிறத தவிர்த்து கொண்டு அவைக்கன்று சொல்லி ஒரு கை வலைகளை நாங்கள் பயன்படுத்தி பிடித்தோம்னு சொன்னால் பொறிமுறை சேதங்களில் இருந்து அவைக்கான நெருக்கடிகளையும் நாங்கள் என்ன செய்து கொள்ளலாமா குறைத்து கொள்ளக்கூடியதாக காணப்படும். அடுத்தது மீன்களை கொண்டு செல்லிக்குள்ள நாங்கள் மீன்களை எவ்வாறு பொதியிடலாம்னு சொல்லி நாங்கள் இந்த வீடியோவின் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த மீன்களை நாங்கள் எவ்வாறு கொண்டு செல்லலுக்கு தயார்படுத்தினோம்னு சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் பார்த்தோம்னு சொன்னால் கீழே 2 முனைகள்லையும் முடிச்சு போடுகின்றார். ஏன் இந்த முடிச்ச போடுறன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 2 முனைகள்லையும் பிரியக்கூடிய பிரியக்கூடிய வாய்ப்பு அதிகமாக காணப்படுறதால இதுக்கு நாங்கள் முடிச்சு போடுறேன். பேக்கிண்ட 3 ஒரு பகுதிக்கு நீரை விட்டு நிரப்புகிறேன். இதுக்குள்ள அமோனியா உறிஞ்சி பதார்த்தங்களை போடுறேன். அடுத்ததாக மீனை பிடித்து பேக்கில் கவனமாக நெட் கைவலியை பயன்படுத்தி பிடித்து பேக்கில் போடுகின்றார். பின்னர் பேக்குக்கு காற்றூட்டம் செய்கிறார். காற்றூட்டம் செய்து அதன் பேக்கை கட்டி முடிந்து வைக்கிறார். இது கொண்டு செல்லலுக்கு தயாராகப்பட்டுள்ள பேக்காக காணப்படுகிறது. அடுத்தது இந்த கொண்டு செல்லுற நீரம் அல்லது காலத்தை பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஒரு வரையறைக்குள்ள இருக்க வேணும். மீன்களின் உடலில் நிகழ்கிற உயிரிய செயற்முறைகளை நாங்கள் இங்கே இழிவாக்குறது முக்கியமாக இருக்கும். உயிரிய செயற்பாடுகளை நாங்கள் இழிவாக்காமல் விட்டோம், அதாவது இந்த உணவுன்றது கழிவகற்று இந்த செயற்பாடுகளை செய்ய நிறுத்தாமல் விட்டோம்னு சொன்னால் இந்த இது பேக்கில் என்ன செய்யுமா கழிவு போகிற பதார்த்தங்கள் அதிக அளவில் தேங்கி போயிருக்கு. அதிக அளவில் தேங்கி போயிருக்கிறால அந்த மீன்களுக்கான சுவாசத்துக்கு சிக்கல் ஏற்படும். அப்போ நச்சு வாய்கள் அமோனியா எல்லாம் உருவாகிறதால இந்த சுவாசத்துக்கு தடை ஏற்படும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் கொண்டு செல்லக்க முன்னம் 2 நாளைக்கு முன்னம் என்ன செய்வோம் 2 நாளைக்கு உணவு கொடுக்க கூடாது. அப்போ இதால் உயிரிய செயற்பாடுகள் எல்லாம் இங்கே என்ன செய்யப்படும் நிறுத்தப்படும். நாங்கள் மீன் பதிகிற உரைகளுக்கு இல்லை நாங்கள் கொண்டு செல்ல முன்னம் அமோனியா உறிஞ்சி பதார்த்தங்களையும் கரியுப்புகளையும் போட வேணும். அமோனியா உறிஞ்சி பதார்த்தங்களை போட்டோம்னு சொன்னால் அதில் வார அமோனியா கழிவுகள் என்ன செய்யுமா மிஞ்சா உறிஞ்சக்கூடியதாக காணப்படும். அதே மாதிரி கரியுப்புகளில் போட்டோம்னு சொன்னால் நோய்கள் உருவாகிற தண்ணியை குறைத்துக்கொள்ள கிருமினிக்கந்தீவால் குறைத்து கொள்ளக்கூடியதாக காணப்படும். அடுத்ததாக நாங்கள் இவ்வளவு நேரமும் என்னென்னத்தை படித்தோம், இந்த படித்து கொண்டதால் நாங்கள் என்னென்னத்தை எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்குது என்று சொல்லி பார்ப்போம். அதில் பார்த்தோம்னு சொன்னால் பொருத்தமான நன்னீர் வாழ் அலங்கார மீன்களை இந்த இனங்களை நாங்கள் இனங்காணக்கூடியதாக இருந்தது. அடுத்தது பெற்றார் மீன்களை தெரிவு செய்தலும் பேணி வருதலும் இனவிருத்தி செய்தலும். அது பெற்றார் மீன்களை எவ்வாறு நீங்கள் தெரிவு செய்வீர்கள், எவ்வாறு நீங்கள் அவற்றை பேணி வருவீர்கள், எவ்வாறு அவற்றுக்கு இனவிருத்தி செய்யலாம் என்பதை பற்றியெல்லாம் படித்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக அம்மீன்களை தொட்டியில் அலங்கார மீன்களை இட்டு எப்படி நாங்கள் இந்த தொட்டியில் நாங்கள் அலங்கார மீன்களை எவ்வாறு இட்டு பராமரித்து வருவோம் என்பதை பற்றியெல்லாம் படித்திருக்கிறீர்கள். அடுத்ததாக சந்தைக்கு மீன்களை கொண்டு போக முன்னால் எவ்வாறு பொதியிடுவீங்கள் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக கற்றுள்ளீர்கள். இத்துடன் 7.1 தேர்ச்சி மட்டம் நிறைவடைந்துள்ளது. நன்றி, வணக்கம்.